நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ்நாட்டின் வற்றாத ஜீவநதியான தாமிரபரணி ஆறு. ஆனால் இந்த ஆற்றுக்குள் மறைந்திருக்கும் மிகப்பெரிய மாசுபாடு உங்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தலாம். இந்த துணிகளை ஆற்றுலேருந்து அள்ளும் போது பார்த்தீங்கன்னா நெஞ்செலாம் வெடிச்சிடும். இந்த தண்ணியை தான் நம்ம குடிக்கமா? இந்த 5 மாவட்ட மக்களும் இந்த தண்ணியை தான் குடிக்குமா? இந்நிலையில் உள்ளூரை சேர்ந்த பெண்கள் குழு தொண்டு நிறுவனத்தின் உதவியுடன் ஆற்றில் தூக்கி எறியப்படும் துணிகளை எடுத்து அவற்றை மறுசுழற்சி செய்து கால்மிதிகளாக மாற்றி வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் பொதிகைமலை அடிவாரத்தில் சூரிய கோயில் என்று அழைக்கப்படும் பாபநாச சுவாமி கோயில் அமைந்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக இந்த கோயிலில் பரிகாரம் செய்வது மற்றும் திதி கொடுப்பது என மத நம்பிக்கைகளுக்கு பெயர் போனதாக மாறியுள்ளது. எனவே இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்கள் தங்கள் மூதாதையர்களுக்கு திதி கொடுப்பதாக கூறி ஆற்றில் இறங்கி குளித்துவிட்டு துணிகளை ஆற்றில் தூக்கி எறிவது வழக்கமாக உள்ளது. தாமிரபரணி ஆறு பார்த்தீங்கன்னா தாமிரபரணி போச்சே தாயே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே இங்கே வந்து சாமி கும்பிட வர்றாங்க. ஆனால் என்ன அப்படின்னா துணிகளை அதிகமாக போடுறாங்க. அது போக பால் சவறு திதி பண்ணுறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறாங்களோ அதை ஃபுல்லாகவே தண்ணியில் போட்டுருந்தாங்க. அது வந்து தண்ணியை ரொம்ப மாசுபடுத்துது. 4 மாவட்டங்களுக்கு இந்த தண்ணி போகுது. நாங்கள் துணி எடுக்கும்போது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கிருமிகள் வருது. அந்த தண்ணியை தான் நம்ம குடிக்கிறோம், குளிக்கிறோம், பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம். அது போக 4 கூடைகள் அங்கங்கே வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா படித்தரை, ஐயா கோயில், ஆனந்த விலாஸ், இந்த மாதிரி 4 இடத்துலலாம் நாங்கள் வச்சுருக்குறோம். 4 இடத்துலேயே ஒர்க்கர்ஸும் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. பொதுமக்கள் தண்ணியை மாசுபடுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. சுற்றி கிடக்கு. இப்போ எடுத்தாச்சுனாக்கி அடுத்த 2 நாளில் சேர்ந்துடும். அரிப்புக்காரர்கள் என்று சொல்லப்படும் இவர்களால் மட்டும்தான் ஆர்ப்பரித்து ஓடும் இந்த ஆற்றில் இறங்கி கழிவுகளை அகற்ற முடியும். இவர்களுடன் DW குழுவும் பயணித்து பதிவு செய்த காட்சிகள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தண்ணியில் தீங்கா இந்த போட்டோ படத்துக்குள்ள ஆள் போட்டோ செத்தது கொண்டு அப்படியே தண்ணியை வீசிடுவாங்க. இது என்னென்னா இந்த பாறைக்கு பாறை உடஞ்சி அப்படியே தீங்கா அப்படியே நிற்கும். நாங்கள் இறங்கி போகும்போது காலில் அறுத்துடுது. நான்லாம் 15-20 வருஷமாக அந்த ஆற்றுக்குள்ளே துணியை தான் அழுகிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஒரு 20 மூடை விழும். இன்றைக்கி சனி ஞாயிறு கூட விழும். 50 மூடை வரைக்கும் சனி ஞாயிறு விழும். அமாவாசை இதுகளுக்கு 100 மூடைக்கு மேலே விழுந்துடும் துணி. ஆமாம், துணியை அவுத்து போடுறாங்க. ஆற்றுக்குள்ளே போடாத மாதிரி 4 மாவட்டம் குடிக்க தண்ணி அப்படின்னு சொல்லுவோம். அந்த பொம்பளை என்ன சொல்லுது, நாங்கள் அப்படி தான் போடுவோம், நீ யாரை வேணாலும் போய் கூட்டி வந்து இது பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணு, போ, எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணணுமோ பண்ணு அப்படிங்க. நாங்கள் என்ன செய்தது? இந்நிலையில் தொண்டு நிறுவனத்தின் உதவியுடன் ஆற்றில் தூக்கி எறியப்படும் துணிகளை எடுத்து அவற்றை சுத்தம் செய்து மூட்டைகளாக சேகரிக்கப்படுகிறது. பின்னர் இந்த துணிகள் வாகனத்தில் ஏற்றப்பட்டு ஊருக்கு வெளியே கொண்டு செல்லப்பட்டு உலர்த்தப்படுகின்றன. இதனையடுத்து சிறு துண்டுகளாக வெட்டப்பட்ட துணிகளை இந்த பெண்கள் குழு தறிகள் மூலம் கால்மிதிகளாக மாற்றுகின்றனர். இப்போ துணியை போடுறாங்க இல்லையா, அதில் வந்து நாங்கள் வேஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா சாரம், கைலி, துண்டு, நைஸ் துண்டு இந்த மாதிரி எடுத்து அதை கட் பண்ணி அந்த கட் பண்ண துணியை வந்து ஒரு நாளைக்கு 50ன்னா ஒரு மாதத்துக்கு 1500 கிலோ இருக்குது. அப்போ இந்த 1500 கிலோவும் தண்ணிக்குள்ளே கிடந்தால் எப்படி இருக்கும்? கெட்டு போயிடும். அதனால் ரீசைக்கிள் பண்ணி நாங்கள் மேட்டாக தயார் பண்ணுறோம். நாங்கள் மேட்டாக தயார் பண்ணலை அப்படின்னா டன் கணக்கில் இப்போ பாவனாசு தண்ணியில் தான் கிடக்கும். அப்போ எவ்வளோ தண்ணி வந்து மாசுபடுது பார்த்தீங்களா? அதனால தான் அந்த துணியை வந்து நாங்கள் ரீசைக்கிள் பண்ணுறது, மேட்டு போடுறதும், நிறைய பெண்களுக்கு வேலை வாய்ப்பு இதனால் கொடுக்குறோம். இந்த வேலைக்கு வரலன்னா இங்கே உள்ள தொழில் என்னென்னா பீடி சுற்றுற தொழில். இது இப்போ அவங்க இங்கே வர்றதுனால அந்த பீடி சுற்றுனா அந்த பாதிப்புலேருந்து அவங்களுக்கு விடுபடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அவங்க ஃபேமிலிக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ எங்களுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னா எங்களுக்கு அந்த மேட்டு விற்றா தான் காசு. அதனால் எங்களுக்கு கவர்மெண்ட் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் இன்னும் நாங்கள் கொஞ்சம் டெவலப் ஆகி பெண்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும். கடந்த ஆண்டு இந்த நதியை சுத்தம் செய்தபோது துணிக்கழிவுகள், புகைப்பட பிரேம்கள், நாப்கின்கள், பிளாஸ்டிக் கழிவுகள் என இந்த கோயிலை சுற்றி மட்டும் 94 டன் கழிவுகள் அகற்றப்பட்டன. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் 1300 டன்னுக்கும் அதிகமான கழிவுகளை நீக்கியிருப்பதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர் மூர்த்தி கூறுகிறார். ஆடும் போது பார்த்தீங்கன்னா துணியிலே எத்தனை வகையான துணி, இறந்தவர்கள் உபயோகித்த துணி, அப்புறம் நம்ம பரிகாரம் பண்ணக்கூடிய சொல்ல வெக்கமாக இருக்குது. பெண்களுடைய உள்ளாடை துணிகள் கூட இருக்குது. மாதவிலக்கு துணிகளை அப்படி சுமந்து அள்ளுவோம். இது துணி மட்டும் இல்லையா, சோப்பு மாத்திரம் 1000 கிலோ ஒரு நாளைக்கு கரையுது. எண்ணெய் 500 கிலோ கரையுது. இன்னும் எத்தனை வகையான மனுஷன் சாப்பாட்டு கழிவு
உள்ளே திங்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, மீனே கிடையாது. தாமிரபரணி உற்பத்தியாகும் இடத்தில் கண்ணாடி போன்று தண்ணீர் சுத்தமாக இருக்கிறது. ஆனால் பாபநாசம் அருகே வரும்போது பயன்படுத்தவே இயலாத அளவிற்கு தீவிரமாக மாசடைவதாக மூர்த்தி வேதனையுடன் கூறுகிறார். இந்த துணியை ஏன் மையப்படுத்தி சொல்கிறோம்னா, அந்த துணி வந்து அணை மாதிரி இருக்கும்போது அந்த செடிமெண்ட்ஸ் பூராமே அதில் அந்த கழிவுகள்லாம் ஒட்டி அதில் தான் ஈகோலி ஃபேக்ட்ரியா இந்த மாதிரி நீர் சம்பந்தமான வியாதிகளை உண்டு பண்ணக்கூடிய எல்லா வியாதிகளையும் பரப்பக்கூடிய அந்த மாதிரி. இப்போ சம்மர் நேரத்தில் இங்கேருந்து போகிற தண்ணி தான் உங்களுக்கு வீட்டு டேப்லேயோ இல்லாட்டினா எல்லா வரும் அந்த மாவட்டத்து குடிநீர் தண்ணி. நீங்கள் வந்து ப்ரைவேட் ஆஸ்பத்திரி, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் உள்ள சம்மர் நேரங்களில் அந்த ஆஸ்பத்திரி ஓபி சீட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வியாதி வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது வாட்டர் சம்மந்தமான வியாதியும். நீங்கள் எவ்வளோ தான் வாட்டர் நீங்கள் அரசாங்கமோ இல்லை வேறு எதோ வந்து தண்ணியை கொண்டு போய் கொண்டாலும் அதை வந்து சுத்தமாக நீங்கள் வந்து பியூரிஃபை பண்ண முடியாது. மக்களின் குடிநீர் ஆதாரம் மாசுபடுவதோடு நீர்நிலையில் உள்ள உயிரினங்களும் கடுமையாக பாதிக்கப்படுகின்றன. நானும் இதே தண்ணியை தான் குடிக்கிறேன், இதே தண்ணியில் தான் இது பண்ணுறதுனால எனக்கு அந்த இது வந்து கண்ணு முன்னாடியே அந்த தவறுகள் நடக்கிறத திருத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக எங்களுக்கு கிடச்சிருக்கு. மக்களிடத்துலையும் அதிகமாக நாங்கள் சொல்லத்தான் செய்கிறோம். ஆனால் மக்கள் எங்கள் கூட கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா இந்த தவறுகளை தவிர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அளவுக்கு மீறி நமக்கு வருது, அதனுடைய பக்குவப்படுத்த நமக்கு தெரியலை. இல்லாத சூழ்நிலை வரும்போது கண்டிப்பாக அதை செஞ்சு தான் ஆகும். அப்போ நமக்கு உயிர் இருக்காது.